அது விழுந்துருச்சு. நேராக கொண்டு போய் அசோகவனத்திலே சிறை வைக்கிறான். இலங்கையில சிஞ்சுபவனம் என்று சமஸ்கிருதம் சொல்லுவாங்க. தமிழ் அதற்கு அசோக மரங்கள் நிறைந்த அசோகவனத்திலே சிறை வைத்தான். இங்கே லட்சுமணன் ராமனை தேடிக்கொண்டு போனான். திடீர்னு பார்த்தா ராமன் திரும்பி வந்து கொண்டிருந்தான். லட்சுமணனை பார்த்த உடனே பதறினான். தம்பி, என்ன காரியம் செய்கிறாய்? நான் உன்னை என்ன சொல்லி விட்டு வந்தேன்? தேவிக்கு காவலாக கொடிய காட்டிலே தேவியை தனியாக விட்டு வந்தாயேன்னா வேறொருத்தரானா? அப்போ என்னென்ன பேசினாலும் அதை சொல்லி இன்னும் கூட கொஞ்சம் சேர்த்து சொல்லி என்னென்ன காரியங்களும் நடந்துடும். ஆனால் அந்த லட்சுமணன் அண்ணனுக்காகவே வாழ்கின்ற அப்படி ஒரு தம்பியை பார்க்க முடியாது. 14 ஆண்டுகள் அவனுக்கும் ஒரே பந்தல்ல பார்த்தோம். ராமனுக்கு திருமணமான அதே பந்தல்ல ஜனகனுடைய தம்பி குஜத்வஜனுடைய மகளாகிய ஊர்மிளையை மணந்தவன். அவனுக்கும் மனைவி இருக்கிறார். காட்டுக்கு போக வேண்டும் என்று அவன் கையை கட்டளையிடல. ஆனால் அண்ணனுக்காக 14 ஆண்டுகள் ராமனால் சாப்பிட்டா அந்த எச்சிலை மட்டும் மிச்சத்தை சாப்பிட்டாங்க. லட்சுமணன் சாப்பிடாம இருக்க முடியாது, எச்சிலை உண்டேன்னு அவனே சொல்லுவான். ஆனால் 14 ஆண்டுகள் உறங்காமல் இருந்தான். அதனால தான் பெண்ணால் ஒரு பெரிய காரியத்தை சாதிக்க முடிகிறது. அப்படிப்பட்ட இந்த லட்சுமணன் இப்போ ரொம்ப சொன்னான். இல்லை, அண்ணி ரொம்ப பயந்து போனாங்க. எனவே அன்னிக்கு தைரியத்தை கொடுக்கறதுக்காக அண்ணி பயந்து போனான்னு தான் சொன்னான். ரொம்ப பயந்து பேசினாங்க. அதனால் நான் இப்படி வந்தேன்னு எதையும் அன்னையை பற்றி சொல்லாமல் சொல்லி முடித்தான். ஏதோ விபரீதம், ஏதோ அரக்கர்கள் சூழ்ச்சி, அதுதான் மாயமான இணைப்பு இப்படி செய்திருக்கிறான்னு 2 பேரும் வந்து பார்த்தால் பர்ணகசாலை இருந்த இடத்துல பர்ணசாலையவே காணவில்லை. அப்படிதான் பர்ணகசாலையை தூக்கி போயிட்டானே. வெள்ளம் வந்து குடிசுகள் அடிச்சுட்டு போகிற மாதிரி இருந்த சுவடே இல்லாமல் போயிடுச்சு. உடனே ராமன் மயங்கி விழுந்தான். பின்னால் சொல்லப்படுவான், நீ உயிரை இழந்து விட்டாய், உனக்கு உயிரே இல்லைன்னு கிஷ்கிந்தையில் வாலி சொல்ல போகிறான். நீ இப்போ நடமாடும் பிணம் போல வந்திருக்கிற, அதனால தான் இப்படியெல்லாம் செய்கிறேன்னு வாலி பேச போகிறான் கிஷ்கிந்தையில் நாளைக்கு. அதனால் உயிரே போன மாதிரி மயங்கி விழுந்தான். லட்சுமணன் அவனுக்கு ஆறுதல் சொல்லி தண்ணி தெளித்து வைக்கினான். ஆஹா, என் தேவியை கொண்டு போன போது இந்த தேவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்களே, முனிவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்களே, இந்த தர்மம் பார்த்து கொண்டிருந்ததே, உலகத்தில் இனித்த அந்த தர்மத்தை, அருளை, முனிவர்களை, தேவர்களை அத்தனை பேரையும் இந்த மூதண்டத்தை அழித்து விடுகிறேன்னு கோதண்டத்தை எடுத்தான். லட்சுமணன் சொன்னான், அண்ணா, நாம் செய்த தப்புக்கு அடுத்தவர்கள் என்ன செய்வார்கள்? நாம் தப்பு செஞ்சோம். மாயமான் பின்னால் வேண்டான்னு சொன்னேன், மாயமான்னு சொன்னேன், நீங்கள் கேட்கல. அண்ணனுக்கு ஆபத்து வராதுன்னு சொன்னேன், அண்ணி கேட்கல. அதனால் இது நாம வலியை வரவழைத்து கொண்டோம். கவலைப்படாதீர்கள், எங்கிருந்தாலும் 3 உலகங்களில் இருந்தாலும் நம்மால் தேடி மீட்டெடுக்க முடியும், பயப்படாதீர்கள் என்று அண்ணனுக்கு லட்சுமணன், ராமனுக்கு லட்சுமணன் ஆறுதல் சொல்லி அழைத்து வந்தால் தேடிக்கொண்டே வருகிறார்கள். காட்டு வழியாக வந்தால் திடீர்னு பார்த்தால் நெடுந்தூரம் போனதற்கு பிறகு அந்த தேர் போன வழி தெரிகிறது. கொஞ்சம் தூரம் அந்த தேர் கீழே போயிருக்கு. அதுக்கப்புறம் அந்த சுவடு தெரியல. இன்றைக்கு என்னமோ விமானம், ஓடு பாதை, ரன்வே, கொஞ்சம் தூரம் ரன் பாதையில் போய் அந்த ரன்வேயில் போய் அதுக்கப்புறம் தான் ஜூன்னு மேலே பறக்குது. அது வரைக்கும் அப்படியே போய் தான் பறக்குது. 10 மைல் போகுது. சுற்றி அப்படியே மெதுவாக போய் எல்லாரும் இடுப்பு பெல்ட்டை அணிந்து கொள்ளுங்கள் அப்படி மேலே வரும்போது சில பேருக்கு மூச்சு வாங்க முடியாது, மயக்கம் வந்துடும். அதனால் பெல்ட்டெல்லாம் போட்டுக்குவோம். அப்படி மெதுவாக போய் ஜூன்னு பறக்கிற மாதிரி இங்கே தேர் போனது சுவடு அது வரைக்கும் தெரியுது காட்டில். அதுக்கு அப்படின்னா அந்த காலத்திலேயே விமானத்தின் அமைப்பிலேயே புஷ்ப விமானமும் இருந்திருக்குது. என்னமோ இன்னைக்கு எல்லாம் நம்ம புதுசாக கண்டுபிடிக்கணும்னு சொன்னதெல்லாம் அந்த காலத்தில் இருந்திருக்குதுன்னு பார்க்குறோம். போனார்கள். பார்த்தா திடீரென்று காட்டிலே குற்றுயிரும் கொலை உயிருமாக தன் தந்தை போன்று இருந்தால் ஜடாயு கிடந்தது. ஜடாயு பார்த்தார்கள். அது ஜடாயுவை பார்த்த உடனே ஏற்கனவே தன் தந்தை இறந்ததை அவன் பார்க்கல. இங்கே தந்தை போல் இருந்த ஜடாயு விழுந்து கிடந்ததை பார்த்த உடனே, நாட்டிலும் என் தந்தை இறப்பதற்கு நான் காரணமாக இருந்தேன், காட்டிலும் என் தந்தை போன்ற ஜடாயுவே நீங்கள் இறப்பதற்கு நான் காரணமாக இருந்தேன். இப்படி ஒரு பிள்ளை பிறக்க வேண்டுமா? அப்பாவின் சாவுக்கே காரணமான பிள்ளையாக நான் இருந்து விட்டேனே என்று ஜடாயுவை அப்படியே தழுவி கண்ணீரால் நீராட்டினான் ராமன். அப்போ ஜடாயு சொன்னான், தவறு செய்து விட்டீர்கள் ராமா, காட்டிலே தேவியை தனியாக விடுத்து நீங்கள் சென்றீர்களே,
என்று சொல்லிவிட்டு, ஆனால் விதியை வெல்ல முடியாது, விதியினால் இப்படியெல்லாம் நடந்திருக்கிறது, ஆனால் கவலைப்படாதீர்கள், நிச்சயமாக அந்த விதி மாறும், அறம் வெல்லும். தேவி எங்கே கொண்டு போனா, எந்த திசையில் கொண்டு போனான் என்று சொல்வதற்குள் ஜடாயுவனுடைய உயிர் பிரிந்தது. எந்த திசை அப்படின்னு சொல்ல முடியல கரெக்டாக, அதனால தான் பின்னால் தேட வேண்டி வந்தது. சொல்வதற்குள்ளாக உயிர் பிரிந்தது. தசரதன் கொடுத்து வைக்கவில்லை ராமன் நீர்க்கடன் செய்வதற்கு, சத்ருகன் தான் செய்தான். ஆனால் அந்த ஜடாயுங்கிற பறவைக்கு கொடுத்து வச்ச பறவை ராமன் நீர்க்கடன் ஆற்றினான். நினைச்சு பாருங்க, இன்றைக்கும் கும்பகோணத்தில் சாரங்கபாணி பெருமாள் திருக்கோயிலில் ஆண்டுதோறும் ஆவணி மாதம் பெருமாள் திதி கொடுக்கிற ஒரு வைபவம் நடக்கும். பெருமாள் திதி கொடுக்கிறார். அங்கே கோவிந்தன் என்ற ஒரு பெரிய பக்தர் இருந்தார் சாரங்கபாணி கோயிலில். பெரிய கைங்கரியங்கள், இந்த கோயிலில் எல்லாம் நிறைய கைங்கரியங்கள் செய்தவர். ஆனால் அவருக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. அதனால் சாரங்கபாணியை வேண்டினார், எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லையே, நான் கொஞ்சம் மகிழ்றதுக்காக கேட்கல, எனக்கு நீர்க்கடன் செய்வதற்கு பிள்ளை இல்லையேன்னார். பெருமாள் அசரீரியா சொன்னாராம், உனக்கு இந்த பிறவியில் பிள்ளை இல்லை, அதை நான் இனி புதுசாக விதியை மாற்ற முடியாது, ஆனால் நீ கவலைப்படாத, உனக்கு நீர்க்கடன் நான் செய்கிறேன்னாரா சாரங்கபாணி அசரீரியாக. அந்த அவன் இறந்தான், அதே மாதிரி பெருமாள் செஞ்சாராம். அன்றிலிருந்து இன்று வரை இன்றைக்கும் குடந்தை கும்பகோணம் சாரங்கபாணி திருக்கோயிலிலே அந்த ஆவணி மாதம் பெருமாளே திதி கொடுக்கிற அந்த வைபவம் நடக்கும். எதற்காகதுன்னா, திதி கொடுக்கறதுங்கிறது முன்னோர்களுக்கு மிக மிக முக்கியமானது. அந்த திதி கொடுக்கிற அன்றைக்கு தான் அவர்கள் அந்த நம்முடைய அந்த திதியில் நம்ம கொடுக்குற அந்த எள்ளை அவர்கள் உணவாக ஏற்றுக்கொள்கிறார்கள் என்று நம்முடைய சமய நம்பிக்கை. இதெல்லாம் இந்த நம்பிக்கைகள் எல்லாம் உண்மைங்கிறத நம்ம புராண இதிகாசங்களின் வாயிலாக அறிகிறோம். இப்போ ஜடாயுவுக்கு அந்த இறுதி கடன்களை எல்லாம் ராமன் செய்துவிட்டு மீண்டும் தேடி வருகிறார்கள். வந்தால் திடீர்னு பார்த்தால் ஒரு அரக்கன், அவன் வயிற்றுல அவனுடைய தலை வயிற்றில் இருக்குது. அவனுக்கு பேர் கவந்தன் என்று பெயர்.